வணக்கம் நண்பர்களே, யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் காலங்காலமாக நம்ம வாழ்க்கையோட பிணைந்த பழமொழி சொல்லும் உண்மையை பற்றி தான் பேச விரும்புகிறேன். அது என்ன பழமொழி என்பது இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு தெரிய வரும். சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சிற்பி இருந்தார். ரொம்ப வசீகரமாக இல்லாதவராக அவர் இருந்தாலும் அவரோட கைவண்ணம் கிராமம் முழுக்க பிரபலம். அவர் வடிக்கிற சிலைகள் எல்லாமே உயிர் துடிப்போடு இருக்கும். அதே கிராமத்தில் அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். தங்க சிலை போன்ற பேரழகு. அவளை பார்க்குறவங்க எல்லாருமே அவளோட கூந்தல், நிறம், கண்ணழகு, உடல்வாகுன்னு புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவளோட மனசுக்குள்ளே கர்வம் கொள்ள செய்தது. மற்றவங்க தன்னை விட அழகு குறைவு தான் அந்த கிராமத்தோட காவல் தெய்வத்துக்கு யாருக்கிட்டையும் அன்பாக பேசவும் மாட்டான். அந்த சிலை கருணை, அமைதி, அன்பு இதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். சிலைக்கான மாதிரியை தேடினார். அந்த நேரத்தில் தான் அந்த பெண் அவர் கண்ணில் பட்டாள். என்ன அழகு! இவளை மாதிரியாக வச்சு செதுக்குனா என் சிலை உலக புகழ் பெறும்னு அந்த சிற்பி நினச்சான். அதுக்காக அவகிட்ட பேசினப்போ அவளோட முகத்தில் ஒரு இறுக்கம், ஒரு அலட்சியம் அவளோட கண்ணில் தெரிஞ்சுது. இந்த கர்வம் நிறைந்த முகத்தில் தெய்வீக கருணையை எப்படி எதிர்பார்க்கறதுன்னு சிற்பி ஒரு நிமிஷம் யோசித்தான். அப்போ தான் ஒரு வயசான பாட்டி அந்த பக்கமாக வந்தாங்க. முகம் முழுக்க சுருக்கங்கள், ஆனால் அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. முகம் எப்போதும் தெளிவாக நிறைவாக இருந்தது. அந்த பாட்டி தினந்தோறும் கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தடிக்கு வருவாங்க. வரும்போதே பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஏதாவது எடுத்துக்கிட்டு வருவாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக விளையாடி சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி ஒரு சின்ன குருவிக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குருவி தண்ணியை குடிக்கும்போது அந்த பாட்டியின் முகம் மலர்ந்து போச்சு. அந்த ஒரு நொடியில் அவங்க முகத்தில் ஒரு அலாதியான அன்பும் கருணையும் வெளிப்பட்டுச்சு. அந்த சிரிப்பை, அந்த முகமலர்ச்சியை அப்படியே அந்த சிற்பி மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டான். தன்னை பேரழகியாக நினைத்து கொண்டு திரியும் அந்த பெண்ணின் முகத்தில் இல்லாத ஒரு தெய்வீக அழகு பாட்டியோட அன்பான மனசில் இருந்து அவங்க முகத்தில் வெளிப்பட்டது. அப்புறம் என்ன, பாட்டியின் சிரிப்பையும் கருணையையும் மட்டுமே மையப்பொருளாக வச்சு அவன் சிலையை செதுக்கினான். அந்த சிலை பார்க்குறவங்க மனசில் எல்லாம் ஒரு மனநிறைவு, நிம்மதி, அன்பை நிரப்பியது. சிலையை பார்த்த மக்கள் எவ்வளவு கருணைன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த பெண்ணின் புற அழகு சிலையில் இடம்பெறவில்லை, மாறாக அந்த பாட்டியின் அக அழகே சிலைக்கு உயிரை கொடுத்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்களே, இதுதானோன்னு எண்ணி சிற்பி மன நிம்மதி அடைந்தான். அன்பு நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறதுனா, புறத்தோட்டங்கிறது நிலையற்றது. ஆனால் நம்ம மனசு, அங்கிருந்து உருவாகிற அன்பு, இரக்கம், எளிமை, நேர்மை, கருணை இதெல்லாம் தான் உண்மையான அழகு. இந்த நல்ல குணங்கள் நம்ம மனசில் நிறைந்திருக்கும் போதே நம்ம முகம் தானாகவே ஒளியும் மலர்ச்சியும் பெறும். அந்த தெளிவு தான் நம்மை மற்றவரால் விரும்பப்படுகிற ஈர்ப்பாக மாறுகிறது. இப்போது தெரிந்திருக்குமே அந்த பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. அழகை பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் புறத்தோற்றத்தை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பழமொழி உண்மையான அழகுங்கிறது நம்ம அகத்தில் இருக்குன்றதை சொல்லாமல் சொல்லுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.